என் அன்பு குழந்தையே, நம் அப்பன் எப்பொழுது நம்மை கண் திறந்து பார்ப்பார், நமக்கான நல்ல வாக்கினை எப்பொழுது தருவார்கள் என்று என்னை எதிர்நோக்கி நீ காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, உன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நல்ல பதிலை கொடுப்பதற்குத்தான் உன் அப்பன் இன்று உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, நீ நினைக்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியினை தரவில்லையே என்று நீ வேதனைப்படுகிறாய். ஏதோ சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் எனக்கு சாதகமாக இல்லை என் அப்பனே. எந்த காரியத்தை நான் எடுத்தாலும் இப்படித்தான் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால் என்னால் எந்த ஒரு வேலையும் முழுமையாக செய்ய முடியவில்லை என்று நீ குழப்பத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய குழப்பத்திற்கான மிகப்பெரிய தெளிவு, உன்னுடைய கேள்விக்கான நல்லதொரு பதில் நாளை உனக்கு கிடைத்துவிடப் போகிறது. ஏனென்றால் உன் அப்பன் அதற்கான செயல்களை எல்லாம் செய்து விட்டேன். என் பிள்ளையே, நீ மனம் வருந்தி நிற்கும் பொழுது உன் அப்பன் இதை பார்த்து கொண்டு அப்படியே இருந்துவிட மாட்டேன் அல்லவா? உன்னுடைய மனவேதனையை கண்டு இந்த அப்பன் உனக்கு நல்லதொரு காரியத்தை நடத்தி தருவதற்காகத்தான் ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறேன். என் செல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே உன் அப்பன் துணையாக இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் செல்ல பிள்ளையே, யாரும் உன்னிடத்தில் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ மனதிற்குள் ஆழமாக பதவி வைத்து கொள்ளாதே. ஏனென்றால் சிலர் வாயிருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் உன்னிடத்தில் சொல்லிவிட்டு சென்று விடலாம். அதனால் உன்னுடைய மனது எவ்வளவு வேதனைப்பட போகிறது என்பதையெல்லாம் அவர்கள் ஒரு நாளும் சிந்திப்பது கிடையாது. அதை பற்றி நினைக்கவும் அவர்களுக்கு நேரம் கிடையாது. என் குழந்தையே, மற்றவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை மட்டுமே உற்று பார்த்து கொண்டிருக்கின்ற சிலருக்கு அவர்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதற்கு எங்கே நேரம் இருக்கப் போகிறது? யார் எங்கே என்ன செய்வார்கள், எப்பொழுது மற்றவர்களை பற்றி பேசலாம், எப்படி இவர்களை எல்லாம் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள் என்று மற்றவர்களையே அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னேறிவிட முடியாது. உனக்கு இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்களாக அனுபவிக்கத்தான் போவார்கள். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வெற்றியினை தடுப்பதற்கு சிலர் செய்த சூழ்ச்சிகளை எல்லாம் நான் அறிவேன். என் தங்கமே, உன்னுடனே இருந்து கொண்டு உன்னிடத்திலே எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொண்டு நீ அவர்களுக்கு செய்த உதவியெல்லாம் இப்பொழுது மறந்துவிட்டு தன்னுடைய காரியத்தில் கண்ணாக இருப்பது மட்டுமல்லாமல் உன்னையும் தாழ்த்திவிட வேண்டும், நீ முன்னேறவிடக்கூடாது என்று நினைத்து சில விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற எண்ணங்கள் கொண்ட மனிதர்களின் வாழ்க்கை அவர்களையே அழித்துவிடும் என்பதை அறியாமல்தான் இவர்கள் இப்படிப்பட்ட தவறினை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, நீ அவர்களுக்கு உதவிகளை செய்தாலும் அவரிடத்திலிருந்து உதவியையும் பெற்றிருக்கின்றாய். அந்த உதவியை காலம் முழுவதும் நீ மறக்கக்கூடாது என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் தெளிவாக சொல்கின்றேன். யார் என்ன வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும். உன்னுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளும் நல்ல எண்ணங்களும் மட்டுமே வெளிப்பட வேண்டும். உன்னிடத்தில் எந்த தவறும் இல்லை என்பதையெல்லாம் மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, மனிதர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அது நல்லபடியாக அமைந்தால் தவறில்லை. ஆனால் தீய எண்ணங்களோடு மற்றவர்கள் அழிந்துவிட வேண்டும், மற்றவர்கள் முன்னேறிவிடக்கூடாது என்று அவர்கள் நினைப்பது தவறல்லவா? இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் என் தங்க பிள்ளையே, இந்த அப்பன் உனக்கு நல்ல வாக்கினை கொடுத்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையே, உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை யார் எங்கிருந்து நமக்கு கொடுப்பார்கள் என்று தெரியாமல் நீ சங்கடத்திலேயே எப்பொழுதும் சிந்தனையில் இருக்கின்றாய். யாரேனும் நம்மை செய்யாத தவறுக்காக பழி சொல்லி விடுவார்களோ என்ற பயமெல்லாம் இப்பொழுது உனக்குள் அதிகரித்து விட்டது. ஏனென்றால் நீ தினம் தினம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அத்தனை பெரிதாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா?
என் குழந்தையே, இந்த கருப்பண்ணசாமி உனக்கு நிச்சயமாக இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட மிகப்பெரிய பதிலை கொடுக்க போகிறேன். அது என்ன தெரியுமா? இவர்கள் இன்று இது போன்ற செயல்களை உனக்கு செய்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு பின்னால் இருந்து இது போன்ற செயல்களை எல்லாம் செய்ய வேண்டுமென்று ஒருவர் தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, உன்னை வீழ்த்தி விடலாம் என்றும் கனவுகள் கண்டு கொண்டிருக்கிறார். என் குழந்தையே, யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை அவர்கள் இதுவரை உணரவில்லை. இந்த கருப்பண்ணசாமி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன், உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்பதையெல்லாம் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் நீ தண்டனைகளை அனுபவித்து கொண்டு மன நிம்மதி இல்லாமல் இருந்தாய் அல்லவா? இந்த சூழ்நிலையெல்லாம் அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் இனி அடிக்கு மேல் அடி, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை என்று எதை தொட்டாலும் தோல்வியாகத்தான் அமையப் போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னை சீண்டியவர்களை நான் அத்தனை எளிதில் விட்டுவிட மாட்டேன். அவர்களுக்கு திருந்துவதற்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தும் அவர்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. மேலும் மேலும் தவறுகள் செய்ததாலே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, தன்னை நல்லவன் என்று காட்டிக்கொள்ள உன்னை அங்கே பயன்படுத்தி கொண்டார்கள். எல்லா பழியையும் உன்மேல் சுமத்தி நீ வேலை செய்கின்ற இடத்திலும் உனக்கு நெருக்கமானவர்களிடத்திலும் உன் மீது அவதூறுகளை பரப்பி உன்னை மன கஷ்டத்தில் ஆழ்த்தி விட்டார்கள் அல்லவா? இதுவெல்லாம் நீங்கி உனக்கு உன்னுடைய நல்ல மனதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி ஒரு சூழ்நிலை அமையப் போகிறது. அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். நீ தொட்டது எல்லாம் உனக்கு ஜெயிக்கத்தான் போகிறது. என் அன்பு குழந்தையே, யார் இந்த கருப்பண்ணசாமி மீது உண்மையாக இருக்கிறார்களோ, உண்மையான பற்றுடன் நம்பிக்கையாக வழிபாடு செய்து வருகிறார்களோ, அவர்களின் மீது உண்மையான அன்பையும் உண்மையான பாசத்தையும் என்னுடைய ஆசீர்வாதங்களையும் நான் எப்பொழுதும் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பண்ணசாமியை அவ்வளவு எளிதில் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. நான் என்னுடைய ஆட்டத்தை ஆட ஆரம்பித்து விட்டால் இங்கே யாரும் என் எதிரே நிற்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு முன்னால் அவர்கள் எத்தனை பெரிய தீய சக்திகளை உன்னிடத்தில் ஏவி விட்டாலும், உனக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்தாலும் இனி எதுவும் உனக்கு பலிக்கப் போவது இல்லை. அந்த சங்கடங்கள் எல்லாம் அவர்களைத்தான் போய் சேரப்போகிறது. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பன் அவர்களுக்கு கொடுக்கப் போகின்ற தண்டனையை பார்த்து நீ ஒருபோதும் இரக்கம் கொள்ளாதே. அவர்களை காப்பாற்ற வேண்டும், போதும், அவர்களுக்கு தண்டனையை இத்தோடு நிறுத்திவிடுங்கள் என்று நீயாக என்னிடத்தில் வந்து கேட்டு விடாதே. ஏனென்றால் அவர்கள் செய்த செயல்களால் நீ அடைந்த துன்பம் ஏராளம். என் குழந்தையே, நீ வட்ட கஷ்டத்தை எல்லாம் கண்கூட நான் கண்டு கொண்டிருந்தேன் அல்லவா? நீ அதை மறந்திருந்தாலும் இந்த கருப்பண்ணசாமி அதை மறக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவர்களுடைய வார்த்தைகளில் எப்போதும் உண்மை இல்லை. அவர்களுடைய எண்ணங்கள் வேறு விதமாகவும் வார்த்தைகள் வேறு விதமாகவும் எப்போதும் இருக்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய செயல்களும் அதை போலவே யாரை எப்போது கெடுக்கலாம், மற்றவர்கள் சங்கடப்படுவது எல்லாம் நாம் சிரித்து கொண்டு இருக்கலாம் என்றுதான் நினைக்கிறார்களே தவிர, மனசாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும், மனித தன்மையோடு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் துளிகூட அவர்களிடத்தில் இல்லை. என் அன்பு குழந்தையே, தன்னுடைய வாழ்க்கை மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் எப்படி போனால் என்ன என்று சுயநலமாக யோசித்து மற்றவர்களை சிக்கலில் தள்ளிவிடக்கூடிய இவர்களுக்கு ஒருபோதும் மன்னிப்பு இந்த கருப்பனிடத்தில் இல்லை. என் அன்பு குழந்தையே, இவர்கள் உனக்கு செய்த பாவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். அது மட்டுமல்ல, இவர்கள் செய்த செயல்களினால் நீ மிகவும் மனமுடைந்து போய்விட்டாய் அல்லவா? நீ கவலைப்படாதே, உன்னுடைய வாழ்க்கையை நான் மீட்டுத் தரப்போகிறேன். இது போன்ற கயவர்களிடமிருந்து உன்னை நான் காப்பாற்றிவிட்டு உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கப் போகிறேன்.
இனி யார் உனக்கு தீங்கினை நினைத்தாலும் அது உனக்கு நினைத்ததாக அல்ல, இந்த கருப்பண்ண சாமிக்கு தீங்கினை நினைத்ததுக்கு சமம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.